வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்டோரி வித் நோவா. நான் உங்கள் நோவா. இப்போ நம்ம பார்க்க போகிறது தயாங்கான எஃப்எஃப் தி லாஸ்ட் விட்னஸ் பார்ட் 3. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் ஆல்சோ உங்களோட ஆர்மி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், இப்போது லாஸ்ட் பார்ட்டில் நம்ம எது வரைக்கும் பார்த்துருப்போம் அப்படின்னா, அந்த ஸ்டேஷனில் லைட்ஸ் எல்லாம் ஆஃப் ஆகிடுது அண்ட் தூரத்தில் ஒரு ஃபுட் ஸ்டெப் சவுண்ட் கேட்குது. ஓகே கைஸ், வித்தவுட் டிலே லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. இப்போது அந்த பிளாட்ஃபார்ம் முழுக்க ஃபுல்லாக டிம் இருட்டாக இருக்குது. அங்கே அந்த ஸ்டேஷனோட ரூஃப் டாப் மேலே மழை விழுற சவுண்ட் மட்டும்தான் அங்கே கேட்டுட்ருக்கு. அப்போது வயனும் தயாங்கும் அவங்க இன்ஸ்டிங்க்ட் இல்லாமலேயே அவங்க ரெண்டு பேருமே கையை ஒருத்தர் கையை பிடிச்சிட்டு நிற்கிறாங்க. அப்போது ரெண்டு பேருமே ஒரு செகண்ட் ஃப்ரீஸ் ஆகி நிற்கிறாங்க. அப்போது வயன் சொல்கிறாங்க, இப்போ என்ன பண்ணுறது? முதல்ல காமாயிரு வயன். நான் காமாக தான் இருக்கேன். என் கையை உடைக்கிற அளவுக்கு பிடிச்சிருக்கே, உன் காம் நல்லா தெரியுது. அப்போ சடனாக வயன் தயங்கோட கையை விட்டுட்டா. சாரி தயாங், பரவாயில்ல விடு. அப்போது தூரத்தில் ஃபுட் ஸ்டெப் சவுண்ட் மெதுவாக அவங்க பக்கத்தில் வந்துட்டுருக்கு. ஸ்டேஷன் முழுக்க அந்த சவுண்ட் மட்டும்தான் கேட்டுட்ருக்கு. அப்போ அந்த அன்னோன் பர்சன், நீங்கள் உண்மையிலே ரொம்ப க்யூரியஸான பீப்புள் தான் போல இருக்குது. அந்த குரல் ஸ்பீக்கர்லேருந்து வந்த அதே குரல் தான். அப்போ அவர் கண்டினியூ பண்ணுறாரு, நீங்கள் உண்மையிலே க்யூரியஸான பீப்புள் தான். அதனால தான் இன்னும் உயிரோடு இருக்க முடியல போல இருக்கு உங்களால். எப்படா சாவோன்னு நினச்சிட்ருக்கீங்கல்ல? யார் நீ? யாரா நீ? அப்போது சடனாக ரொம்ப சைலண்ட்டாக இருக்கு அந்த இடம். அந்த செகண்ட் அந்த அன்னோன் பர்சன் நக்கலாக சிரிக்கிறான். ராங் கொஷின் லாயர். சடனாக எமர்ஜென்சி லைட் எல்லாமே ஆன் ஆகுது. ஃபுல் ஸ்டேஷனும் ரெட் லைட் எரிஞ்சிட்ருக்கு. அந்த லைட்டோட வெளிச்சத்தில் பிளாட்ஃபார்மோட ஆப்போசிட் சைடில் 4 ஷேடோஸ் தெரியுது. அதாவது 4 பேர் வயன் அண்ட் தயாங்க்கு எதிரில் பிளாக் சூட் அண்ட் பிளாக் மாஸ்க் போட்டுட்டு 4 பேர் நிற்கிறாங்க. அதில் ஒருத்தன் கன்னை கையில் வச்சுருக்கான். அப்போது வயன் தயாங், ஓ காட் அப்படின்னு சொல்கிறான். அப்போ தயாங், அவங்க வந்துட்டாங்க. அவங்க யார் தயாங்? நான் தெரிஞ்சுக்க விரும்பாத பீப்புள். அப்போது அந்த மாஸ்க் போட்டிருக்கிற ஒருத்தன் சொல்கிறான், லாக்கர் கீ எங்கே? என்ன? கீயை கொடு. கீயை கொடுத்தா உங்களை சீக்கிரம் கொல்ல மாட்டோம், கவலைப்படாதீங்க. அப்போ வயன், அட போவீங்களா? இவங்களுக்கு ஹியூமர் கூட இருக்குது போலையே. தயாங்க அப்போ சிரிக்க ட்ரை பண்ணிட்டு, அதனால தான் எனக்கு இவங்களை பிடிக்காது வயன். அப்போது கன்னை சடனாக அவங்கள நோக்கி பாயிண்ட் பண்ணுறான். நான் ஜோக் பண்ணலை, நாங்களும் ஜோக் பண்ணலடா அப்படிங்கிறான் தயாங். அடுத்த செகண்ட் தயாங்க்கு பக்கத்தில் ஒரு ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் இருக்குது. தயாங் அங்கேருந்த ஃபயர் எக்ஸ்டிங்விஷரை எடுத்து பிளாட்ஃபார்மோட லைட் மேலே வீசுகிறான். அதாவது இந்த ஃபயர் எக்ஸ்டிங்விஷர்னால் நெருப்பு வந்துச்சுன்னா அதை அணைக்கிறதுக்காக ஒன்று எக்யூப்மெண்ட் வச்சுருப்பாங்கல்ல எல்லா இடத்துலையும், அதுதான் ஃபயர் எக்ஸ்டிங்விஷர். இப்போது அதை எடுத்து அவன் லைட் மேலே வீசினதுக்கப்புறம் அகெயின் பிளாட்ஃபார்ம் வந்து இருட்டாயிடுச்சு. அப்போ தயாங், வயன் ஓடு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அந்த பிளாட்ஃபார்ம் வழியாக ஓட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பின்னாடி கன் ஷாட்ஸோட சவுண்ட் கேட்டுகிட்டே இருக்குது. அங்கே இருக்கிற அந்த காங்க்ரீட், அந்த செவுத்தில் இருக்கிற அந்த காங்க்ரீட் பீசஸ் எல்லாமே செதறுது. அப்போது வயன், எனக்கு இந்த ரன்னிங் லைஃப் பிடிக்கல தயாங், எனக்கும் தான் பிடிக்கலை. அப்போது நிறுத்துனா சுற்றுவாங்க, பரவாயில்லையா
அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அங்கே ஓடுறாங்க. அப்போது அவங்க 2 பேரும் பிளாட்ஃபார்ம் நம்பர் 3க்கு போயிடுறாங்க. அங்கே லாக்கர் செக்ஷன் எல்லாம் இருக்குது. அங்கே ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் மெட்டல் லாக்கர்ஸ் இருக்குது. அந்த இடமே சைலண்ட்டாக டார்க்காக இருக்குது. அப்போது வயன், இதில் 317 எது? அங்கே இருக்குது பாரு, லாக்கர் 317 கார்னரில் இருக்குது பாரு. அப்போது அது பார்த்தா ரொம்ப டஸ்ட்டு படிஞ்சு போய் பழைய லாக்கர் மாதிரி இருக்குது. இப்போது வயன் உடனே கீயை எடுத்து அதை லாக்கை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கா. ஆனால் அவளோட கை ரொம்ப நடுங்குது, அதனால் ஓப்பன் ஆகலை. ஸோ வயன், தியாங் இது ஓப்பன் ஆக மாட்டுது, உன் கை நடுங்குது வயன், அதுக்கு காரணம் யார் தெரியுமா? கெஸ் பண்ணுறேன். நான் நினச்சது அதுக்கு காரணம் நான் தான் நினைக்கிறேன். கரெக்டாக? இப்போது அவங்கள நெருக்கி ஃபுட் ஸ்டெப் சவுண்ட்ஸ் கேட்டுட்ருக்கு. அப்போது அந்த மாஸ்க் போட்டிருந்த ஒருத்தன், கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளாஷ் லைட்டை அடிக்கிறான். அப்போது தயாங் அந்த லாக்கருக்கு முன்னாடி நின்றுட்டுருக்கான். ஓப்பன் பண்ணு வயன், நான் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன் தயாங். ஐயோ வயன், ஃபாஸ்டர். நான் ஒன்றும் ஃப்ளாஷ் லைட் கிடையாது, மின்னல் மாதிரி சடனாக ஓப்பன் பண்ணுறதுக்கு. அப்போது சடனாக அந்த லாக் ஓப்பன் ஆகுது. 2 பேருமே அந்த லாக்கருக்குள்ளே பார்த்தா அவங்க 2 பேரோட ஃபேஸுமே சேஞ்ச் ஆகுது. ஏன்னா அதுக்குள்ளே ஒரு சின்ன பிளாக் கலரில் ஒரு பாக்ஸும் அது கூடவே ஒரு ஃபோட்டோவும் இருக்குது. அந்த ஃபோட்டோ எடுத்து பார்த்தா வயன் ஷாக் ஆகிட்டா. அப்போ தயாங், என்னாச்சு வயன்? வயனால் பேசவே முடியல. அந்த ஃபோட்டோவை அவன் கையில் அவள் கொடுக்குறான். அப்போ தயாங் பார்த்துட்டு அவனோட கண்ணும் ஒரு மாதிரி ஷாக் ஆகுது. அந்த ஃபோட்டோவில் சாய் ஜுங்ஹா தான் இருக்கார், அதாவது அந்த மர்டர் ஆனார்ல அவரோட சேர்ந்து சியோலோட போலீஸ் கமிஷனரும் ஒருத்தரும் இருந்தார். அது வேறு யாரும் இல்லை, வயனோட சீனியர் லாயர். 3 பேரும் ஒன்றா நின்று சிரிச்சிட்ருக்காங்க. அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ. ஆனால் அது ஷாக்கிங் இல்லை. ஃபோட்டோவில் பின்னாடி ஒரு சென்டென்ஸ் எழுதியிருந்துச்சு. அதுதான் ஷாக்கிங்கான விஷயம். என்னென்னா, இஃப் ஐ எம் டெட் டோன்ட் ட்ரஸ்ட் எனி ஒன் எஸ்பெஷலி அட்டார்னி காங். அதாவது இப்போ நான் இறந்து போயிட்டேன் அப்படின்னா யாரையும் நம்ப வேண்டாம், எஸ்பெஷலி அட்டார்னி காங் அப்படின்னு எழுதியிருக்கு. அட்டார்னி காங் அது வயனோட சீனியர் லாயர் தான். அவளுக்கு லா கற்றுக் கொடுத்தது அவர் தான். அவன் நம்பின மனுஷனும் அவர் தான். அப்போது வயன், இல்லை இது எப்படி இது எப்படி உனக்கு அவரை தெரியுமா வயன்? அவர் என்னோட மென்டார். அப்போது அந்த இடமே சைலண்ட் ஆகுது. அதே நேரம் அந்த பிளாக் கலர் பாக்ஸ் இருந்துச்சுல, அதில் ஒரு ரெட் லைட் பிளிங்க் ஆகுது. 2 பேருமே அதை மெதுவாக கீழே குனிஞ்சு பார்க்குறாங்க. அப்போது வயன், தயாங் இது எனக்கும் அதான் தோணுது வயன். தயாங் இது ஆமாம், the box was not evidence, it's a bomb. இது ஒரு டைம் பாம், அது எவிடன்ஸ் கிடையாது. அது கவுண்டவுன் ஸ்டார்ட் ஆகுது. 29 செகண்ட்ஸில் பிளாஸ்ட் ஆயிரும் அப்படின்னு டைமர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அந்த ரெட் டைமர் பிளிங்க் ஆகிக்கிட்டே இருக்குது. டிக் டிக் 29, டிக் டிக் 28, டிக் டிக் 27 அப்படின்னு அது டைமர் ஓடிட்டே இருக்குது. வயனோட ஃபேஸே ரொம்ப மாறிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறது? பின்னாடி போ வயன், பின்னாடி போ. 2 பேருமே ஒரு ஸ்டெப் பின்னாடி நகர்றாங்க. இது உண்மையிலே பாமா தயாங்? எனக்கு அது பர்த்டே கிஃப்ட் மாதிரி தெரியல வயன். இப்போ ஜோக் பண்ணுற நேரமா தயாங்? அது நான் நர்வஸானா ஜோக் பண்ணுவேன் வயன். சீரியஸ்லி ஃபோனெல்லாம் என்ன சொல்கிறதுனே தெரியல தயாங். அந்த டைமர் ஓடிட்டே இருக்குது. இப்போது 21, 20 அப்படின்னு போயிட்டுருக்கு. தூரத்தில் ஃப்ளாஷ் லைட்ஸ் அவங்கள நெருங்கிட்டுருக்கு. இப்போ மாஸ்க் போட்ட அந்த மனுஷன் பிளாட்ஃபார்முக்கு வந்துட்டுருக்கான். அப்போது டோன்ட் லெட் தெம் எஸ்கேப் அப்படின்றான்.
அப்போ வயன், நம்ம என்ன பண்ணுறது தயம் அப்படின்றா. தயம் பாக்ஸை க்ளோஸாக பார்க்குறான். அது கீழே ஒரு ஸ்மால் நோட் இருக்குது. அதை உடனே எடுத்து பார்த்தா ஒரு லைன், ட்ரூத் ஹேஸ் அ ப்ரைஸ் அப்படின்னு. அதை அவன் மட்டும்தான் பார்த்தான். வயன் அதை கவனிக்கல. யார் இதை வச்சிருப்பா தயம்? நம்மளை விட ஒரு ஸ்டெப் முன்னாடி யோசிக்கிறவன் தான் இதை வச்சுருப்பான். தயம், எனக்கு பயமாக இருக்குது. காம் டவுன் வயன். காம் டவுனா? டைமர் பார்த்தியா? ஆமாம். நான் காமா எப்படி இருக்கிறது? அப்போ தயம் திடீர்னு அந்த பாக்ஸை தூக்கிட்டான். நீ என்ன பண்ணுற? ஓடு. எங்கே? ஜஸ்ட் ரன் வயன். கேள்வி கேட்டுகிட்டே இருக்காத. அவன் அந்த பாம் பாக்ஸை எடுத்துகிட்டு பிளாட்ஃபார்மோட எட்ஜு கிட்ட ஓடுறான். அப்போ அந்த மாஸ்க் போட்டவன் கத்துறான் மற்ற பாடி கார்ட்ஸை பார்த்து, ஸ்டாப் ஹிம் அப்படின்னு. அப்போது கன் ஷாட் சவுண்ட் கேட்குது. புல்லட் அந்த லாக்கரை ஹிட் பண்ண மாதிரி. அங்கே அது ஆக்சுவலாக லாக்கர் ரூம் தானே. ஸோ அவன் கன் ஷாட் பண்ணதும் அந்த புல்லட் ஏதோ ஒரு லாக்கரில் டச் ஆகி சவுண்ட் கேட்டிருக்கு. அப்போது வயனோட ஹார்ட் ரொம்ப வேகமாக துடிச்சிட்ருக்கு. தயம் ஃபுல் ஸ்பீடில் ஓடிட்டுருக்கான். பிளாட்ஃபார்மோட எட்ஜில் ரயில்வே ட்ராக். அவன் அந்த பாக்ஸை ஃபுல் ஃபோர்ஸாக அந்த ட்ராக் மேலே வீசுகிறான். அவன் உடனே வயனோட கையை பிடிச்சி இழுத்துக்கிறான். கீழே குனி வயன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே காது பிடிச்சிட்டு கீழே உட்காந்துட்டாங்க. அப்போது ரொம்ப பெரிய எக்ஸ்ப்ளோஷன், பயங்கரமான சவுண்டோட அந்த பாம் வெடிச்சிருக்கு. ஒரு செகண்ட் ரயில்வே ஸ்டேஷனே குலுங்கிடுச்சு. ஃபயர் பால் ட்ராக்ஸ் மேலே வெடித்த மாதிரி அங்கே இருந்த கிளாஸ் எல்லாமே உடஞ்சி போய் ஃபுல்லாக அந்த ஏரியாவே ஸ்மோக்கி எஃபெக்டில் இருந்துச்சு. அது சுற்றி இருந்த மக்கள் எல்லாருமே பயந்து கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அலாம் சவுண்ட் கேட்குது. வயன் சில செகண்ட்ஸ் எதுவுமே கேட்கல. அவளோட காதில் அந்த கொய்யான சவுண்ட் கேட்கல, அது கேட்டுகிட்டே இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்மோக் கிளியர் ஆகுது. அவள் கண்ணை திறந்து பார்த்தா. தயம், எந்த பதிலுமே இல்லை. ஸோ அவள் பதட்டப்பட ஆரம்பிச்சிட்டா. தயம், தயம். அப்போது அந்த ஸ்மோக்குக்கு நடுவில் ஒரு ஷேடோ. தயம், அவன் இன்னும் உயிரோடு தான் இருக்கான். ஆனால் அவனோட பார்வை வேறு எங்கேயோ ஃபிக்ஸ் ஆகிருந்துச்சு. என்னாச்சு தயம்? தயம் ஸ்லோவாக முன்னாடி பாயிண்ட் பண்ணுறான். அந்த எக்ஸ்ப்ளோஷன் காரணமாக பிளாட்ஃபார்மோட வாலில் ஒரு சைடு உடஞ்சி போயிருந்துச்சு. அதுக்கு பின்னாடி ஹிடன் ரூம் ஒன்று இருக்குது. அது ஓல்டு அண்டர் கிரவுண்ட் சேம்பர். ரொம்ப டஸ்ட் படிஞ்சு ஸ்டீல் டோரோட. அப்புறம் ஒரு சிம்பிளும் அதில் இருந்துச்சு, கோல்டன் ஸ்னேக். அதே சிம்பிள் தான் அந்த ஃபோட்டோலையும் இருந்துச்சு, க்ரைம் சீனில் இருந்துச்சு. எல்லா க்ளூஸ்லேயுமே அந்த சிம்பிள் இருந்துச்சு. அப்போ வயன், இது நம்ம தேடுறது இதுதான் வயன். திடீர்னு பின்னாடியிலேருந்து ஸ்லோவாக கிளாப் பண்ணிட்டு வரான். 2 பேரும் உடனே திரும்புகிறாங்க. ஸ்மோக்லேருந்து ஒரு மனுஷன் வெளியே வந்தான். அந்த பிளாக் சூட், அம்ப்ரெல்லா, ஃபேஸ் கிளியராக விசிபிள் ஆகுது. அப்போது வயன் ரொம்ப ஷாக் ஆகிட்டா. சார், நீங்களா? எஸ், அது அட்டார்னி காங், அவளோட மென்டார். அவளுக்கு லா கற்றுக் கொடுத்தது. அவர் மெதுவாக சிரிக்கிறாரு. நான் உன்னை புத்திசாலின்னு நினச்சேன் வயன். நீங்கள்? ஆமாம், நான் தான். அப்படின்னா நீங்கள் தான் இதுக்கு பின்னாடி இருக்கிறதா அப்படின்னு கேட்குறான் தயாம். அப்போது அட்டார்னி காங், இல்லை தயாம். சில செகண்ட் சைலண்ட் ஆகுது. அப்புறம் அவர் சொல்கிறாரு, அதில் நான் ஒரு மெம்பர் மட்டும்தான். வயனோட ஹார்ட் ஸ்டாப் ஆயிடுச்சு. மெம்பரா? அப்போது அட்டார்னி காங் பொறுமையாக சொல்கிறாரு. அந்த கோல்டன் ஸ்னேக் சிம்பிளை பார்த்துட்டு, அதுக்கப்புறம் 2 பேரையும் பார்த்துட்டு சொல்கிறாரு, கோல்டன் ஸ்னேக் அப்படிங்கிறது ஒரு மனுஷன் இல்லை, அது ஒரு ஆர்கனைசேஷன். ஸ்டேஷன் ஃபுல்லாக சைலன்ஸ். அந்த கேஸ் ஒரு மர்டர் கேஸ் மட்டும் இல்லை, அது இப்போ தான் ஆரம்பிக்குது. ஓகே கைஸ், இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன ஆகுது அப்படிங்கிறத
நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். அண்ட் இடையில ஏதாவது நாய்ஸ்லாம் இருந்துச்சுன்னா சாரி கைஸ், ஏன்னா எனக்கு டைம் கிடைக்கிறப்ப தான் என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியுது. ஓகே கைஸ், பாய். நெக்ஸ்ட் பார்ட் சீக்கிரம் போடுறேன்.